வணக்கங்க. இந்த தகுதிக்கு மீறி கடன் வாங்குறாங்க இல்லைங்களா? அந்த மாரி தகுதிக்கு மீறி கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்துட்டு, அந்த கடன அடைக்க முடியாத, வட்டி கட்ட முடியாத நெறைய குடும்பங்கள் இன்னைக்கு தற்கொலை வரைக்கும் போறதுக்கும் போற சூழ்நிலையிலயும் இருக்காங்க. தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க. ஏன் அப்படி கடன் வாங்கணும்? அது மாரி தற்கொலை செய்துக்கினதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன? தன்னுடைய குடும்பமாச்சேன்ற அந்த சிந்தனையே இல்லாம அளவுக்கு மீறி கடன் வாங்குறாங்க. இதனால தன்னுடைய மானத்த தாங்க வட்டியா கட்ட வேண்டியது இருக்குது. அந்த அந்த மாதிரி கடன் வாங்கி ஊர்ல இருக்கிறவங்களுக்காக நம்ப ஆடம்பரமா வாழ்ந்து ஒண்ணுமே செய்ய போறது கிடையாதுங்க. அவங்களுக்காக பார்த்து நாம ஆடம்பர பொருட்கள் வாங்கி, அத வாங்கி, இத வாங்கி, கடன வாங்கி நம்ம செய்தோம்னா, அவங்களாங்க வந்து கட்டுவாங்க நம்ப கடன? ஊர்ல இருக்கிறவங்கள அடைப்பாங்க? இல்ல. நாம தானங்க அடைக்கணும். அதனால நமக்காக வாழணுங்க. நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் வாங்கணும். நமக்கு தேவை நம்மளால அந்த கடன அடைக்க முடியும்ன்றத மட்டும் தாங்க வாங்கணுமே தவிர, அளவுக்கு மீறி கடன் வாங்கி, கடன் தொல்லையில இருக்கக்கூடாதுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.